உற்சாகமா சேர்ந்து அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. ஒரு முறை கூட சொல்லுவோம், உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. அடைக்கலமானவரே, படைகளின் ஆண்டவரே, இடுக்கண் வேளையிலே ஏற்ற துணை அவரே. சத்துரு வெள்ளம் போல புரண்டு வரும்போது ஆவியானவர் நமக்காக ஜெயக்கொடி ஏந்துகிறவராக இருக்கிறார். அடைக்கலமானவரே, படைகளின் ஆண்டவரே, அடைக்கலமானவரே, படைகளின் ஆண்டவரே. இடுக்கண் வேளைகளில் ஏற்ற துணை நீர்தானே. இடுக்கண் வேளைகளில் ஏற்ற துணை நீர்தானே. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை. எல்லாரும் ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. பக்கம் நின்று வலுவூட்டுகிற தேவன், பாதுகாத்து பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். தீமை அணுகாமல் ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிற தேவனா இருக்கிறபடினால தீங்கு நம்மை துக்கப்படுத்தாதபடிக்கு அவர் கிருபை, அவருடைய கரம் நம்மை ஒவ்வொரு நாளும் அரவணைத்து வருகிறது. எத்தனை நல்ல தேவன். பக்கம் நின்று வலுவூட்டுகிறீ, பாதுகாத்து பலன்படுத்து. பக்கம் நின்று வலுவூட்டுகிறீ, பாதுகாத்து பலப்படுத்தி தீமை
அணுகாமல் காத்து சேர்த்திடுவீர் பரலோகத்தில். தீமை அணுகாமல் காத்து சேர்த்திடுவீர் பரலோகத்தில். எல்லாரும் கரங்களை உயர்த்தி உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. எரிகின்ற அக்கினி சூளை, எரிகின்ற அக்கினி சூளை எதுவும் என்னை தொடுவதில்லை. எரிகின்ற அக்கினி சூளை எதுவும் என்னை தொடுவதில்லை. ஆராதிக்கும் எங்கள் தேவன் எப்படியும் காப்பாற்றுவீர். ஆராதிக்கும் எங்கள் தேவன் எப்படி. நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தேவன் சொல்லுவோமா? நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தேவன் எப்படியும் காப்பாற்றுவீர். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. நீ செய்ய நினைத்ததெல்லாம், நீ செய்ய நினைத்ததெல்லாம் தடைபடாது என்றறிவே. நீ செய்ய நினைத்ததெல்லாம் தடைபடாது என்றறிவே. சகலத்தையும் செய்ய வல்லவர், அனைத்தையும் செய்து முடிப்பவர். சகலத்தையும் செய்ய வல்லவர், அனைத்தையும் செய்ய வல்லவர். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. நீர் செய்ய நினைத்ததெல்லாம் தடைபடாது என்றறிவேன். நேற்று ராத்திரி பாடல் எடுக்கும்போது இந்த அடி அதிகமா ஆண்டவர் என்னோட பேச ஆரம்பிச்சார். இடைப்பட்ட நாட்களா சில மாதங்களா கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா வித்தியாசமா நான் எதிர்பார்க்காத காரியம்லாம் என் வாழ்க்கையில நடக்க ஆரம்பிச்சது. ஒரு இடத்துல ஊழியம் செஞ்சுட்டு இருந்தேன், சபையோட இணைஞ்சு கர்த்தர் வேறு பிரித்து கூட்டிட்டு வந்தாரு. எதுக்காக இந்த வேறு பிரிப்புன்னு பார்க்கும்போது கர்த்தர் இந்த ஊழியத்தை குறித்த தரிசனத்தை நிறைவேற்றும்படியாய். ஒருவேளை அந்த நாட்கள்ல வந்தப்போ அநேக வியாகுலங்கள், மனசுக்குள்ள நிறைய சஞ்சலங்கள், கர்த்தர் கிருபையில கசப்பு வளராதபடி ஆண்டவர் அது எல்லாத்தையும் கசப்பை நீக்கி போட்டார். யார் மேலேயும் கசப்பு இல்லாதபடி ஆண்டவர் வைத்தார். ஆனாலும் ஏன் ஆண்டவரை இப்படி ஒரு நிந்த, இப்படி ஒரு அவமானத்தோடைய நம்ம ஊழியத்துல இருந்து வெளியில அந்த இடத்துல இருந்து நான் வரணும் அப்படின்ற ஒரு காரியம்லாம் என் மனசுக்குள்ள ஓடிட்டு இருந்தது. தேவையில்லாம காரியங்கள்லாம் நடந்தது. ஆனா கர்த்தர் என்ன பண்ணாருன்னா, அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக எதற்காக பிடிக்கப்பட்டோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியா ஏதோ கொண்டு முடக்கி உட்கார வைக்கல, ஏதோ கொண்டு என் ஊழியத்தை அப்படியே அழித்து போடவில்லை. பிசாசு மேற்கொள்ளும்படி ஆண்டவர் பிசாசின் கரத்துல என்ன கொடுக்கல.
அதற்கு மாறாக கர்த்தர் என்ன பண்ணார்னா படிப்படியா ஊழியத்துல உயர்த்த ஆரம்பித்தார். உண்மையா ராத்திரி ரொம்ப யோசிச்ச இந்த காரியம் என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. கர்த்தருக்கு நன்றி சொன்னேன். ஆண்டவரே, எத்தனை நல்ல தேவன் பாத்தீங்க, எத்தனை நல்ல தேவன் ஆண்டவரே. நீங்க எனக்காக வைத்திருக்கிற நோக்கத்தை திட்டவே தானே இப்படி வந்து நீங்க எனக்காக என் வாழ்க்கையில என் ஊழியத்துல வைத்திருக்கிற திட்டத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்றும்படியா இந்த நாள் வரைக்கும் நடத்தி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் என் வாழ்க்கையில தடைபடல ஆண்டவரே. நீங்க செய்ய நினைத்தது ஒரு நாளும் என் வாழ்க்கையில தடைபடலப்பா. காலங்கள், சூழ்நிலைகள், காரியங்கள் எல்லாமே மாறுதலா தெரியலாம், வித்தியாசமா தெரியலாம், நமக்கு எதிராகவே நடப்பது போலே இருக்கலாம். ஆனா கர்த்தர் செய்ய நினைத்ததை அவர் ஏற்ற காலத்திலே அவர் நிறைவேற்றும்படியாக, அவர் நம்மை உயர்த்தும்படியாக அவருடைய பலத்த கரத்துக்குள்ளாக அடங்கி இருக்கும் போது கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய செய்தார். எத்தனை நல்ல தேவன் அவர். ஒரே ஒரு தடவை, நீர் செய்ய நினைத்ததெல்லாம் தடைபடாது என்று அறிவேன். சகலத்தையும் செய்ய வல்லவர், அனைத்தையும் செய்து முடிப்பவர். எல்லாரும் சேர்ந்து உற்சாகமா, நீர் செய்ய நினைத்ததெல்லாம் தடைபடாது என்றறிவே. நீ செய்ய நினைத்ததெல்லாம் தடைபடாது என்றறிவே. சகலத்தையும் செய்ய வல்லவர், அனைத்தையும் செய்து முடிப்பவர். சகலத்தையும் செய்ய வல்லவர், அனைத்தையும் செய்து முடிப்பவர். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. உமக்கே, எல்லாரும் உமக்கே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. எல்லாரும் வாயத்தரும். அரியணை 24 மூப்பர்களும் நாட்டு ஜீவனும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் முன்பாக பணிந்து, நீர் ஒருவரே பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று தொழுது கொண்ட நாமத்தை எல்லாரும் உயர்த்தி பாடுவோமா? ஒரு முறை கூட கடைசியா, உமக்கே ஆராதனை, உமக்கே. எல்லாரும் ஆராதனை, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை விரித்து உயரே எழும்புவார்கள். அவர்களுக்கு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவங்க ஓடினாலும் நடைந்தாலும் எல்லாரும் உற்சாகப்படுமா? கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை விரித்து உயரே எழுந்திடுவார். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல், கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்
சேட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். எல்லாரும் கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து சேட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் நீ புது நீ புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். அவர் பாதமுள்ள தண்ணீரையும் வறண்ட நிலத்தில் ஆறுகளையும் உண்டு பண்ணுகிற தேவனா இருக்கிறார். ஒருவேளை உங்க வாழ்க்கை வெட்டாந்தரை போல வறண்டிருக்கலாம். அதை தண்ணீர் தடாகரமாக மாற்றுகிற தேவன் நமக்கு உண்டு. விசுவாசிப்பீங்களா? காலை வேளையில ஆராதிக்கும் போது கர்த்தர் ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில உண்டு பண்ண போறார். தாகம் உள்ளவனே ஆவியை ஊற்றிடுவார். வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். தாகம் உள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார். வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பார். சிலுவையை சுமந்திடுவார். ஜெயக்கொடி ஏற்றிடுவார். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பார். சிலுவையை சுமந்திடுவார். ஜெயக்கொடி ஏற்றிடுவார். புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். நீ கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து சேட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவார். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து சேட்டைகளை அடித்து உயரே எழுந்திடுவார். கடைசியா புது பலன் புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். அவருக்காய் காத்திருக்கிற நம்முடைய பிள்ளை
பிள்ளைகளுக்கு புது பலன், புது ஜீவன், புது ஆரோக்கியம், புது சத்துவத்தை கர்த்தர் உண்டு பண்ண வல்லமை உள்ளவராக இருக்கிறபடி எல்லாரும் கரங்களை தட்டி